ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டொமேட்டோ பாத் வந்து செஞ்சுருக்கேன். ஸ்பைசஸ் தூக்கலாகவும் வாசனை அண்ட் டேஸ்ட் வந்து செம்மையாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா பேஸ்ட் போல் நம்ம அரைக்கணும். எண்ணெய் ஒரு 100 ml போல் ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். என்ன ஸ்பைசஸ் அப்படின்றது வந்து நான் கமெண்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தனியா, சோம்பு, முந்திரி, காஷ்மீரி மிளகாய், கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வாசனை நல்லா போனதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது ஹை ஹீட்டில் வந்து வதக்கி எண்ணெய் நல்லா விட்ட பிறகு தேங்காய் துருவலை வந்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு நீளமாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஹையில் வந்து குக் பண்ணதும் எண்ணெய் நல்லா விடும். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் நல்லா விட்டதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்டாக ஆகணும். 1.5 டம்ளர், அதாவது 3 பெரிய தக்காளியை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய் பொடி, உப்பு அண்ட் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். கொதி வந்ததும் பட்டாணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி போட போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி ஊற்றணும். மிக்ஸ் பண்ணி உப்பு, காரம் இதெல்லாத்தையும் செக் பண்ணி அரிசி வந்து சேர்த்துடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட போகிறேன். ஆல்ரெடி தக்காளி ஜூஸ் வந்து ஒரு 1.5 டம்ளருக்கு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால. இதுவே பச்சை அரிசி போட்டிங்கன்னா 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், வீடே மணக்கிற அளவுக்கு கர்நாடகா ஸ்டைலில் நம்ம வந்து டொமேட்டோ பாத் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பைசஸ் டேஸ்ட் வந்து தூக்கலாகவும் வாசனை அண்ட் டேஸ்ட் வந்து செம்மையாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். பாய்.